அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு 22/7/2024 முதல் அடுத்த 7 நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாகவும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஆபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு. மோட்சக்காரகரான கேது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஐ வலுப்படுத்துகிறார். நிழல் கிரகங்கள் வலுவாக சஞ்சரிக்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக திகழக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று நிலை கொண்டிருக்கிறார். இது சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதைவிட ராசியின் உச்ச அதிபதியாக திகழக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. சந்திரனும் ராகுவும் இணைந்து லாபஸ்தானத்தில் இரட்டிப்பு நன்மையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான சூழலை உருவாக்குகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் குரு நிலை கொண்டிருந்தாலும் கூட அவருடன் இணைந்து செவ்வாயும் குரு மங்கள யோகத்தை ஜென்ம ராசியில் உருவாக்குவது மிக பெரிய அளவில் தடைகள் நீங்கி வெற்றி பெறுவதற்கான சூழலை வலுவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. எனவேதான் வெற்றி மீது வெற்றியும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. புதிதாக தொழில் ரீதியாக அல்லது புதிய வேலை வாய்ப்பு, சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் என அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 3இல் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் என்பது எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். அதோடு மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க. அங்குதான் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் இணைந்து 3ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுவதற்கான யோகம் உருவாகிறது. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிட கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதையே கிரகநிலைகள் இந்த வாரத்தில் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவேதான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது. பண பற்றாக்குறை ஏற்படாத வகையில் சுக்கிரன் உட்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. குறிப்பாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. சூரியன் முதன்மையாக 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். காரிய வெற்றியை நிறைந்து பெறக்கூடிய யோகத்தை சூரியன் முழுமுதலாக அபரிவிதமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே அலைச்சல், கடின உழைப்பு போன்றவற்றை தவிர்த்து அனைத்தையும் எளிதாகவும் சிறப்பாக சுமாட்டாக செய்து முடித்து வெற்றி பெறுவதற்கான யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிக முயற்சியும் அலைச்சலும் நிச்சயமாக எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் தேவைப்படாது என்பதை தெல்ல தெளிவாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இந்த தருணத்தில் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். குரு மங்கள யோகம் ஜென்ம ராசியில் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் விபரீத பலன்களை நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. சுப நிகழ்வுகள் திட்டமிடுதல் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே
நீங்கள் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள், தடைகள் போன்றவை விலகி நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக பெரும்பாலும் சந்தித்து வந்த குழப்பமான மனநிலை தெளிவு பெறுவதற்கான யோகம் உண்டு. வேலை சுமை குறைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குங்க. மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நியாயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய உத்தியோக ரீதியான சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணி என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் வலுவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே சாதுரியமாக அனைத்து விதமான போட்டிகளையும், பொறாமைகளையும், நெருக்கடிகளையும் கையாளுவதோடு மட்டுமல்லாது வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள் போன்றவற்றை அதிகரிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. எதை செய்தாலும் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பதன் காரணமாக நாளடைவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட தவிர்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு. பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் தைரியஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறார். புத சுக்கிர யோகம், புத ஆதித்ய யோகம், குரு மங்கள யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சியின்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. வீண் விரைய ஆடம்பர செலவுகளை குறைத்து தைரியமாக பல்வேறு வகையான புதிய கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கிறது. பாதியில் நின்ற பணிகளை மீண்டும் துவங்கி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிட்டபடி நல்ல வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் எதிர்பாராத மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவது என அனைத்தும் மிக சாதகமாகவும் நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்த்தபடி கல்வி ரீதியான பணிகளில் பெரிய அளவிற்கு தடைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பாக அமைவதற்கான சூழல் வலுவாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பூமிக்காரகன் ஜென்மத்தில் நிலை கொண்டிருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நிதானத்துடன் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை என்றாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் இல்லை. எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய யோகமும் மனநிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிட்சமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாகவும் நிச்சயமாக அமையும்.